ஆமா, சீரியல்லாம் போட்டு நெறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே! அப்படி இந்த ஊர்ல என்னதான் நடக்குது? ஓ! உனக்கு விஷயமே தெரியாதா? அது என்னன்னா, இந்த மாதிரி ட்ரீ, ஸ்டாரு, லைட்டு இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்டின்னா, இப்போ கிறிஸ்மஸ் சீசன் நடந்துட்டு இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இந்த மாதிரி தான் நமக்கு லைட்டிங்லாம் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு மரபு இருந்துட்டே இருக்கு. அது ஏன், எப்படி வந்துச்சு? இத பத்திலாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமா, ஆசை இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்களும் சேர்ந்து பாருங்க. என்ன அப்டின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். போலாம். கிறிஸ்மஸ்னா அப்படின்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்னன்னா, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடு. ஒரு சந்தோஷத்த எல்லாருக்கும் பகிர்ந்து குடுக்கணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்மஸ். அப்படியா? நான் வந்து ஏதோ வித்தியாசமா எல்லாரும் சும்மா புது துணி எடுக்குறாங்க. ஏதோ திருவிழா மாரி சீரியல்லாம் போடுறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்காக கிறிஸ்மஸ்க்கு வைக்கணும்? அப்படி கிறிஸ்மஸுக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொன்னா, முதல்ல இது உருவான இத எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது பார்த்தீங்கன்னா, 1510வது வருஷம். அந்த வருஷத்துல தான் இத வந்து முதல்ல வச்சாங்க. இது எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா, பனி பிரதேசத்துல வளரக்கூடிய பைன் மரம் இருக்கு இல்லையா? அந்த பைன் மரத்த அதே மாதிரி வீட்ல வந்து, ஏன்னா இது வந்து அ உங்களுக்கு அந்த பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாடின அவங்களோட மரத்தோட மாதிரியை வச்சு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பைன் மரத்தை தான் வீட்டில் எல்லாரும் ஒரு குடில வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி இது கிறிஸ்மஸ் ட்ரீயா வந்திருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும், அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ட்ரீயை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனா வந்து இந்த மரம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குது. அதுல முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, டிசம்பர் மாசம்ங்கிறது பனி பொழியக்கூடிய மாசம். அந்த பனி பொழியக்கூடிய டைம்ல இந்த மரத்துல அந்த பனி பொழியறது பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கும். அதனால தான் அந்த டைம்ல இருக்கக்கூடிய இந்த மரத்துல பார்க்கிறதுக்கு தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதே வேற ஏதாவது மரத்துல இருந்துன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்காது. ஆனா இந்த மரத்துல உங்களுக்கு பார்க்கிறதுக்கு சூப்பரான ஒரு அதோட பனித்துளிகள் இருக்கிறது பார்க்கிறதே ஒரு சூப்பரான விஷயம். ஆமா, அதனால ஆமா. தான் இருக்கு. இவன் சொன்ன மாரி தான். மரத்துல பனி விழுகிற மாரியே தான் அவங்க டெக்கரேஷனும் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இலைகளுக்கு கார்னர்ல வந்து அந்த பனியெல்லாம் இருக்கிற மாரி ஒயிட்டாட்டம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு பனி பிரதேசத்துல உள்ள மரத்த மாரி தான் அந்த மரமும் இருக்குது. சரி, இதுல எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட சொன்னா, அப்புறம் இந்த தொப்பியெல்லாம் வைக்க சொன்னா, கிறிஸ்மஸ் தாத்தானா யாரு? கிறிஸ்மஸ் தாத்தானா எதுக்காக அவங்க இருக்கிறாங்க? கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறவர் யாருன்னா, ஒரு புனிதர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ்ங்கிற ஒரு புனிதர் தான் இந்த கிறிஸ்மஸ் ஃபாதரா இருக்காரு. இவரை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இவரு ஏழைங்களுக்காக நிறைய அன்பளிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இவரு 1000 இருந்த அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் அவங்களுக்கு பொம்மைகள் போன்ற பொருட்கள், அதாவது யாருமே வாங்கி கொடுக்க முடியாத பொருட்கள்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கே தெரியாம வீட்டில் கொண்டு வைப்பாரு. இந்த மாதிரி வைக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அதை வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவரை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஒவ்வொருத்தரும் போகிறாங்க, அவங்க கிஃப்ட் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணமே இவர் தான். அந்த நிக்கோலஸ் அப்படிங்கிறவரை வச்சு தான் இந்த கிறிஸ்மஸ் ஃபாதர் அப்படிங்கிற கான்செப்டே வந்திருக்கு. அப்படியா? ஆனா எனக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் தாத்தா யாராவது வந்து தருவாங்களா எனக்கும்? கண்டிப்பா. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த மாதிரி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கான ஒரு இதாவே தான் இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏழைகளுக்காக பண்றாங்களோ இல்லையோ, தன்னை பத்தி அடுத்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா வந்து இப்போ உள்ள சமுதாயத்துல பார்க்கும்போது, நீங்க சொல்ற மாரி ஏழைகளுக்கு உதவுறதோ, இல்ல இது வந்து அ கஷ்டப்படுறவங்கள வந்து அவங்கள பார்த்து அ துன்பப்படுறது, கொஞ்சம் கஷ்டப்படுறது அந்த மாரி எதுவுமே இல்ல. எல்லாரும் கிறிஸ்மஸ் இந்த மாரி ஃபெஸ்டிவல் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. புது துணியெல்லாம் எடுக்குறாங்க. இது நான் நெனச்சேன், ஏதோ கோயில் திருவிழாயோ ஏதோ இருக்காம் போல இருக்கு அப்படின்னு தான் நானும் நெனச்சேன். ஆனா இது இவ்வளவுலாம் இருக்குதா? ஆனா அது எதுக்காக அப்படின்னா,
கிறிஸ்து பிறந்த ஒரு பிறப்பு தான் கிறிஸ்மஸாக இருந்தாலும் இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஒரு ஏழைகளுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற இதுக்காக தான் இந்த விழாக்களே கொண்டாடப்பட்டுச்சு. நீங்க ஒரு ஏழையா இருக்காங்க, உங்களோட பாவப்பட்டவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க நிறைய கிஃப்ட்டும் அவங்களுக்கு தேவையானதை அன்பை எல்லாமே நீங்க இந்த டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்மஸோட ஒரு முக்கியமான கரு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே மறந்துட்டு யார் அதிகமா பொருள் பணங்கள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு விழாவா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டை அலங்காரம் பண்றாங்க, அவங்களோட வீட்டை பயங்கரமா லைட்டெல்லாம் போட்டு பயங்கர அலங்காரம் பண்றாங்க. ஆனா அவங்க யாருக்கும் எந்த ஹெல்ப்புமே பண்றது இல்லை. அடுத்தவங்களுக்காக ஒரு இது பண்ணாதான் நம்ம நல்ல ஒரு இதா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி யாருமே பண்ணல. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆமா, நான் இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரர் போன்ல பேசிட்டு இருந்தாரு. நாங்க எங்க வீடை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க உங்க வீடை அலங்காரம் பண்ணிட்டீங்களா, டெக்கரேஷன் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி அவர் போன்ல கேட்டாரு. அப்படியே இருக்கவே ஒரு ஏழை அந்த வீட்டுக்கு நடையில உதவி கேட்கறதுக்காக வராரு. அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுது, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. இந்த ஆளும் கால் பண்ணி பேசி முடிச்சோடனே போ இது என்னையெல்லாம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவரும் விரட்டி விட்டுறாரு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க கிறிஸ்மஸ்னா அடுத்தவங்களுக்கு அன்பை பரிமாறணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள காலத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தானே இருக்குது. இது மாறணும் அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும்? அதாவது காலம் மாறணும்னா மக்கள் முதல்ல அவங்க மைண்ட் செட்டு கிறிஸ்மஸ்னா அலங்காரம் பண்ணுறது, பயங்கரமாக அப்படி பண்ணணும், நான் பெரிய ட்ரீ வைக்கணும், வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி லைட்டை போட்டு பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை. நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அப்படின்னாலே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல துணியை வாங்கி கொடுங்க, உங்களோட சந்தோஷத்தை அவங்களுக்கு கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, அந்த தொகையில் பாதியாவது மற்றவங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் டைம்லையாவது செலவு பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட அன்பை பரிமாற முடியும், மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிறிஸ்து உங்களுக்கு இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம மக்கள் இவ்வளவு நம்மள மேலே இருக்கக்கூடிய அன்பை மக்கள் மேலே எல்லாமே காமிக்கிறாங்க அப்படின்னு அவரோட பிறப்போட ஒரு உண்மையை நம்ம அந்த டைமில் அறிய முடியும். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையோட முக்கியமான ஒரு கருப்பொருளாகவே இருந்துட்டு வந்துச்சு. இந்த காலங்கள்லாம் மாறிக்கிட்டே வருது. இனி மாற விடாதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. இனி நானும் இந்த கிறிஸ்மஸை ஏழைங்களோட ஹெல்ப் பண்ணி அவங்க மனசை புரிஞ்சு ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணுமோ நான் அந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்களும் அதே மாதிரி கொண்டாடுங்க, ஓகேவா? அதான் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறத பத்தி சொல்லிட்டோம். இதுல கேக் கட் பண்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது எதுக்குன்னு தெரியுமா? தெரியாது, அதையும் சொல்லிருங்களேன். அதை நம்ம கேக் கட் பண்ணியே எதுக்குன்னு சொல்லலாம். ஓகே, கேக் எடுத்துட்டு வரேன், கட் பண்ணுவோம். ஓகே, அப்ப நீங்க கேக் எடுத்துட்டு வாங்க. நம்ம கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்ட போறோம். ஓகே, கேக் வந்துருச்சு. ஆனா நம்ம ஒண்ணு மறந்துட்டோம். என்ன தெரியுமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம். நீங்க வெட்டுங்க. ஓகே, நம்ம சேர்ந்தே வெட்டுவோமா? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. நீங்களும் உங்க கூட இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இந்த மாதிரி கேக் மட்டும் இல்லை, அவங்களோட ஒரு பாசமும் அவங்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்களும் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு உள்ளதை நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்கிறோம். இனிமையாவது நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறதுக்கு நம்ம முயற்சி. கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது கேக் வெட்டுறீங்க, அதை விட முக்கியம் கேக் நம்ம வெட்டுறது எல்லாருக்கும் நம்மளோட அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது மாதிரியான ஒன்று தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். இந்த கேக் எவ்வளோ இனிமையாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட கொடுக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேக் வெட்டுறோம். ஓகேவா? கேக் ஏன் வெட்டுறோம்னு தெரிஞ்சிருப்பீங்க. கேக்கு டேஸ்டாக இருக்கு. சூப்பர். நம்ம அந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து
எண்டிங் வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்ம வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த நம்மளுடைய மிஸ்ஸி கிளிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, see you. சைன் ஆஃப் பண்ணிக்கலாம்.